வணக்கம். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட் இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்ச் போர்ட் அண்ட் டிபிஓக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல வந்து நம்ம சுவிட்சஸ் எல்லாமே டோட்டலாவே வாங்கியாச்சு. சுவிட்சஸ்லாம் என்ன கம்பெனில வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சீமென்ஸ் தான் வாங்கியிருந்தோம். ஸோ சீமென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்ச் போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்கு. 3 ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா, சீமென்ஸ் சுவிட்ச் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சுவிட்ச் போர்ட் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிபிஓக்கு தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டிபிஓக்குன்னு எடுத்துட்டோம்னா 2 ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா, 3 ஃபேஸ் டிபி தான் குடுத்துருக்கோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிங்கிள் ஃபேஸ் குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எம்சிபில இருந்து எல்லாமே டோட்டலாவே நம்ம வாங்கியாச்சுங்க. ஸோ வாங்கிட்டு இந்த ஒர்க் எல்லாமே டிபிஓக்கு தாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். எம்சிபில என்ன கம்பெனில வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே எல்&டில தான் வாங்கியிருக்கோம். கஸ்டமரே பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலா எல்&டி எம்சிபி தான் வாங்கிட்டு வந்து குடுத்திருந்தாரு. ஸோ அதனால எம்சிபிலாம் எடுத்துட்டு நம்ம ஒர்க்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம லைன் எல்லாமே தனித்தனியா சர்க்யூட் லைன் எல்லாமே பிரிச்சலாம்னு சொல்லி லைட்டிங் தனியா, பவர் தனியா, ஹீட்டர் தனியா, ஏசி தனியா, நியூட்ரல், எர்த் எல்லாமே தனித்தனியா நம்ம பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு தனித்தனியா நம்ம டேக் அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. அடுத்தது எம்சிபி எல்லாமே நம்ம லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டிவி பாக்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா டோட்டலா எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம அசெம்பிள் பாக்ஸ் தாங்க வாங்கி வைக்கிறோம். ரெடிமேட் பாக்ஸ் மேக்ஸிமம் வைக்கிறது இல்ல. ஏன்னா ரெடிமேட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே டிவி பாக்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிவி பாக்ஸ்க்குள்ளே நம்ம ரோல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அசெம்பிள் சொல்லி பாக்ஸ் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேல சேம்பர் பாக்ஸ் மட்டும் நம்ம குடுத்துறாங்க. சேம்பர் பாக்ஸ் குடுத்து அதுலேருந்து கீழ நம்ம டிபிக்கு வந்து டெர்மினேஷனுக்கு மட்டும் தேவையான ஒயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம சேம்பர் பாக்ஸ்ல ரோல் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேம்பர் பாக்ஸ் குடுத்து தான் அந்த டிவி பாக்ஸும் குடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கீழ ஸ்பேஸ் நமக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் பார், எர்த் பார் இது 2மே ஒரு டிவி பாக்ஸ்ல ரொம்ப முக்கியங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த எர்த் பார், நியூட்ரல் பார் வைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நிறைய டிவி என்ன பண்ணிடுறாங்கன்னா, டேட்டாவே ஜாயிண்ட் வச்சு ஒட்டுக்கா ஒரே டெர்மினலா ஒயர் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நியூட்ரல் பார், எர்த் பார் எப்பவுமே கொடுங்க. அது பார்க்கறதுக்கு டிபி ஒர்க்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாவும் இருக்கும். நாளைக்கு கம்ப்ளைண்ட்னா நம்ம ட்ரேசர் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்குங்க. ஸோ அதனால நியூட்ரல் பார், எர்த் பார் இது 2மே ப்ராப்பராவும் குடுத்துறோம். ஸோ குடுத்துட்டு அடுத்தது இந்த ரோட் சுவிட்ச் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரோட் சுவிட்ச்லாம் என்ன ஆம்ஸ்ல நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 63 ஆம்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோட் சுவிட்ச் எல்லாமே நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு லூப்பிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டிவி பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்கமிங் பார்த்தீங்கன்னா, நம்ம டேரக்டா ஒயர் மூலியமா தான் லூப் பண்ணியிருப்போம். ஏன்னா ஃபேஸ் லிங்க் நாங்க யூஸ் பண்றது இல்ல. அதனால ஒயர் மூலியமா நம்ம லூப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒயர் மூலியமா நம்ம டோட்டலா லூப் பண்ணியாச்சுங்க. லூப் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து எம்சிபி, ஆர்சிசிபி 2மே பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல டிவி பாக்ஸ் வைக்கிறதுக்கு கரெக்ட்டா எம்சிபி எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. அதனால நம்ம சர்வீஸ்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிபி, ஆர்சிசிபி அந்த இடத்துல நம்ம பேர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்னைக்கு வந்து டிபி ஒர்க் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம டிபி ஒர்க் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டிபி ஒர்க் எல்லாமே டோட்டலாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒர்க் தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, நம்ம டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.